ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் நூடுல்ஸ் நான் இன்றைக்கி சாஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தாலும் இன்றைக்கி வந்து நான் வீட்டில் செஞ்ச நூடுல்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இப்போ இந்த நூடுல்ஸை வந்து வேக வைக்கணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடையில் வாங்கின நூடுல்ஸ் வச்சும் ட்ரை பண்ணலாம். நான் அன்றைக்கி வீட்டில் செஞ்சது வச்சு தான் செய்ய போகிறேன். இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அந்த இது வந்து நல்லா ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். நான் நூடுல்ஸ் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வெந்து வந்துட்டு நான் இனி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாதா தண்ணி விட்டு நம்ம ஒருக்கா வடித்து வச்சிடலாம். நான் நல்லா வடிச்சிட்டேன். இனி இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நான் இதை ஆற வச்சுருந்தேன். அடுத்தால நான் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்தால நான் இதில் வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன கேரட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு பதிலாக குடமிளகா, முட்டைக்கோஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாஸ் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள், வத்தத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எதாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து 2 முட்டை அடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 இல்லைனா 3 சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி 2 தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக வறட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு காய்கறி கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நான் வந்து நூடுல்ஸை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு வச்சுருந்தேன் ஒரு தட்டில் மாற்றி. இப்போ நான் அதை இதில் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு ஒரு 2 ஃபோக் வச்சு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சோண்டு வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நான் இதில் பிழிஞ்சு விட்டுட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு இனி மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த காய்கறி வேணுமோ உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன்.
இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.